இப்போ திமுக தேமுதிக கூட்டணி, இப்போ தேமுதிக தொண்டர்களே அதை வந்து பயங்கர விமர்சனம் பண்ணி பேசுற பல வீடியோக்கள் பார்க்குறோம். இல்லை, அப்படி கிடையாது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அது தேய்ந்து போன திமுக தான். அதெல்லாம் எதிர்காலத்தில் அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இன்றைக்கி பார்த்தா இந்த உண்டியலில் காசு போட்டுட்டு இப்போ 8 அணா 10 அணா 10 பைசா 20 பைசாவெல்லாம் சேர்த்து ஏதோ ஒன்று செய்வாங்கல்ல, அந்த இடத்துல திமுக இருக்குது. இன்னைக்கு விஜயனுடைய வருகை அவங்களுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த போகுது. அதனால பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் பேடு கட்சி, உதிரி கட்சி, ஒரு நபர் கட்சி, இருநபர் கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு மாநாடு நடத்தும் போது இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நிற்பாங்க. நீங்கள் ரொம்ப அப்படி க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லெட்டர் பேடாக இருக்கும். கிட்டத்தட்ட அப்படியான ஒரு கூட்டணியைத்தான் இன்றைக்கி திமுக நிறுவ பார்க்குது. அப்படி தான் தேமுதிகவையும் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா 1% வாக்கு கூட அந்த கட்சிக்கு கிடையாது. அதுக்கடுத்து விஜயகாந்துக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அபிமானிகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே தேமுதிகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. என்ன காரணம்னா விஜயகாந்த் இருக்கும் போதே அவர் மீதான அந்த அபிப்பிராயத்தை, மரியாதையை குலைக்கிற மாதிரி பிரேமலதாவுடைய செயல்பாடுகள் இருந்ததா மக்கள் நினைக்கிறாங்க. விஜயகாந்தனுடைய மரணத்தின் போது பிரேமலதா மேலே கோவப்பட்டவங்கள நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதனால் அது கண்டிப்பாக இவர்களுடைய வாக்குகள் இந்த கட்சிக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துக்கும் மேலே இவங்க கட்சி தொடங்குவதற்கே திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. எங்கள் கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்கிறதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி அங்கேயே அவங்க போனதுனால கடந்த தேர்தலில் கிடைத்த 1% கூட இப்போ கிடைக்காது. அதுதான் உண்மை. இந்த பக்கம் விஜய்கிட்ட வந்தீங்க அப்படின்னா அவர் விஜயகாந்த் மீது நன்றியோடு இருக்கார். நம்மளை வந்து சினிமாவில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவர் தான். அவர் இல்லைனாலும் இது அவருடைய கட்சி, அப்போ இவங்களை நம்ம தாக்கக்கூடாதுங்கிற ஒரு தார்மீக உணர்வோடு இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கடந்து போகிறார். அதுக்கு அடுத்து திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்ட்டு மற்ற எந்த கட்சியையும் கண்டுகொள்ளாத விஜய் தேமுதிகவை கண்டுக்குவாரா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அவங்களுடைய அந்த இதிலே கிடையாது. அதன் காரணமாகவும் அதை நகர்ந்து போகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு பின்னால் ஒரு கணக்கும் இருக்குது. தேமுதிகவை திட்டினோம்னா விஜயகாந்த் ரசிகர்கள் நம்ம மேலே கோவப்படுவாங்க. இந்த மாதிரி கடந்து போயிட்டோம்னா அவர்களுடைய வாக்குகளும் நமக்கு கிடைக்குங்கிற அந்த கணக்கும் கூட இருப்பதற்கு வாய்ப்பு.